ஜீவநதி 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 ஜீவநதி
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஜீவனதி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வருவதாக என்று நல் ஆசிகள் கூறுகின்றோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்கு வாசித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதி புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படி சொல்கிறது: ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மிக அருமையான வசனம் பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டு பல பாடுகளின் பாதைகளில் அவர் கடந்து சென்றபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அதாவது நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீரின் சூழ்நிலைகள் இருக்கலாம். பிரியமான, இந்த வார்த்தை சொல்லுகின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு செயலை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் அற்புதங்களை செய்தார். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. அவரிடத்தில் வந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார், நல்ல உணவு கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், பாவங்களை மன்னித்தார், சமாதானம் கொடுத்தார். அப்படியெல்லாம் அவர் செய்தாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் பகுதிகளை நாம் பரிசுத்த வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நன்மை செய்த மக்களே அவர்களுக்கு விரோதிகளாக மாறினார்கள். நன்மை பெற்றவர்களே அவரை தூஷித்தார்கள். கூட இருந்து நன்மை பெற்ற சீசர்களே மறுதலித்தார்கள். ஒரு சிலர் சந்தேகப்பட்டார்கள். இன்னொரு சிலர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்படி பலவிதமான துன்பத்தின் பாதைகளிலே ஆண்டவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகையினால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறவர்களாக இருப்போமானால், நாம் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் அதை புரிந்து கொள்ளுகிறார். அவர் நம்முடைய மனநிலையை புரிந்து கொள்ளுகிறார். காரணம், அவர் அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றபடியினாலே. ஏனென்றால் நம்மை புரிந்து கொள்பவர்கள்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு விதத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை போல நம்மை விடுவிப்பதற்காக, நமக்கு நல்ல சமாதானத்தை தருவதற்காக, பாவங்களை மன்னித்து கிருபைகளை தருவதற்காக அவர் பரத்தில் இருந்து இறங்கி வந்தார். அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால் தேவனை விசுவசிக்கின்ற என் சகோதரனே, சகோதரியே, அவர் நமக்காக ஒரு மனு உருவாய் மாறி நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்றே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நம்மை போல அவர் பாடுகளின் பாதையிலே சென்றிருக்கிறார். நம்மை போல அவர் துன்பத்தின் பாதையிலே போயிருக்கிறார். ஆகையினாலே அவர் நமது சூழ்நிலைகளை புரிந்து கொள்வார். கடந்த வருடங்களிலே நான் இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அங்கே புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களுடைய முகாம்களுக்கு சென்று அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அங்கே அவர்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சில முகாம்களுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த மக்கள் தங்களுடைய துயரங்களை மிகவும் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா, நாங்கள் இவ்வளவு துன்பம் அனுபவித்தோம், ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனோம் என்று சொல்லி தங்களுடைய துயரங்களை பல மணி நேரங்கள் சொன்னார்கள். அவர்களுடைய துயரங்களை நாங்கள் ஒரு குழுவாக சென்ற பொழுது நாங்கள் அவைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தது. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தோம். ஏனென்றால் இன்றைக்கு மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில என்னை யாரும் விசாரிக்க மாட்டார்களா? என்னுடைய துன்ப சூழ்நிலையில யாராகிலும் என்னை எப்படி இருக்கிறாய், நான் ஏதாகிலும் உதவி செய்யட்டுமா என்று விசாரிக்க மாட்டார்களா என்றெல்லாம் மக்களுடைய சூழ்நிலைகள், எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அநேக தடவைகளில்
மக்களை நம்புகின்ற பொழுது கைவிடப்படுகின்றோம். மக்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். நம்முடைய துயர நிலைகளை கேட்க அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவ ஜனங்களாகிய நாம் யாரிடம் செல்வது? நாம் ஆண்டவரிடம் தானே செல்ல முடியும். இயேசுவண்டை அவருடைய பாதத்தில் சென்ற, ஆண்டவரே, நீர் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடுதலை தாரும் சுவாமி, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையாம். அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவாராம். வேதம் எவ்வளவு திடப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறது தெரியுமா பிரியமானவர்களே? வேதத்தில் எத்தனையோ அருமையான வார்த்தைகள் உண்டு. இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். ஆகினால இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை புரிந்து கொள்ளுவார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே, ஐயோ, என்னை யாரும் புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லையே, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, என்னுடைய உறவினர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இப்படியெல்லாம் சொல்லி ஒருவேளை பலவிதமான மனவேதனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆகினாலே தேவனுடைய சமூகத்தில் ஓடி போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் மனதில் இவ்வளவு வேதனையோடு வாழ்கிறேன், கண்ணீரோடு வாழ்கிறேன், என் துயரத்தை நீர் துடைத்தருளும் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகளின்படி ஆண்டவர் நம்முடைய கண்ணீர்களை துடைப்பார். ஒரு புது வழியை காட்டுவார். பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகையினாலே தான் பிரியமானவர்களே, அவரிடத்தில் நாம் போவோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே வாழ்ந்த பொழுது பல இடங்களிலே நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்தால் அவன் அதை அங்கே இருக்கின்ற ஆசாரியர்கள் என்கின்ற கூட்டத்துக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது அந்த ஆசாரியர்கள் வந்து அவனை பரிசோதித்து பார்ப்பார்கள். பரிசோதித்து பார்த்து இவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று அங்கே நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால், அவனை உடனே கொண்டு போய் அவன் இருக்கிற வீட்டிலிருந்து அகற்றி கொண்டு போய் அவனை புறம்பே கொண்டு போய் விடுவார்கள். ஒரு தனிப்பட்ட இடத்திற்கு, ஒரு பாளையத்திற்கு அவனை கொண்டு போய் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே உறவுகளை பிரிந்து, நண்பர்களை பிரிந்து, மிகவும் தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ வேண்டிய அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். அப்படி அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களிலே 10 பேர் எப்படியோ இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இவர் நன்மை செய்கிறார், இவர் அற்புதம் செய்கிறார், இவர் கிருபைகளை தருகிறார், இவர் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு வண்டையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் ஓடி வந்து இவர் சொன்ன, ஆண்டவரே, நாங்கள் குஷ்டரோகிகள், எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று கேட்ட பொழுது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, ஆண்டவர் அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார். சமுதாயம் தள்ளி வைத்தவர்களை, சமுதாயம் வெறுத்து நோயாளி என்று ஒதுக்கியவர்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஐயோ, நாங்கள் வெறுக்கப்பட்டு விட்டோமே, நாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டோமே, எங்களை உறவினர்கள் தள்ளி வைத்து விட்டார்களே, என்னுடைய இயலாமையினாலே என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லையே என்னெல்லாம் பலவிதமான கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்களோடு இருக்கிறீர்களோ? நல்ல செய்தி என்ன தெரியுமா? குஷ்டரோகிகளை தொட்டு அவர்களை சுகப்படுத்திய ஆண்டவர் நம்முடைய வேதனைகளின் வேளையிலே நம்மை தொட்டு சுகப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையினால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் பொழுது அவர் மூலமாக இத்தகைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் வித்தியாசமின்றி ஆசீர்வதிப்பாராம். அவரிடத்தில் பட்சபாதம் என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதிய புத்தகத்தின் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐசுவரிய சம்பன்னராய் இருக்கிறாராம். அவரிடத்தில் ஒரு வித்தியாசமும் இல்லை. படித்தவன் படிக்காதவன் என்று அவன் பார்ப்பதில்லை.
இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர் பார்ப்பதில்லை. யாரெல்லாம் அவரை விசுவசித்து, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே, எனக்கு நன்மை செய்யுங்கள் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் எந்த விதமான வித்தியாசமும் பாராட்டாமல் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேதத்தில் நம்ம பார்த்தோம் அல்லவா, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறதாம். ஆகினாலே வேதத்தினுடைய வார்த்தைகள் அவைகள் பொய் அல்ல. வேதத்தினுடைய வார்த்தைகளிலே தேவன் கொடுத்த உறுதிமொழிகள், அவர் அந்த உறுதிமொழிகளை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. அவர் நமக்கு உண்மையாக எப்பொழுதும் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறவர். ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் அந்த வார்த்தையை விசுவசித்து தேவனுடைய ஜனங்கள் இன்னும் ஆழமாக ஜெபத்தில் அவரை நோக்கி சென்று கர்த்தாவே என்று சொல்லி அவரை கூப்பிட்டு நாங்கள் அவருடைய பாதத்தில் மண்டியிடுவோமானால், அந்த வேத வார்த்தையின்படி அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும். அவர்கள் இலங்கையிலிருந்து மிகவும் அவர்கள் துக்கப்பட்டு இந்தியாவிலே வந்து சில வருஷங்கள் இருந்தார்கள். வறுமை அவர்களை வாட்டியது. பலவிதமான தேவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இது போன்ற வேத வார்த்தையை விசுவசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது சுவாமி, நாங்கள் துன்பப்படுகிறோம் ஆண்டவரே, பிறந்த தேசத்தை விட்டு வந்து துயர்ப்படுகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர் மீது உறுதியாய் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அமெரிக்காவில் இருந்து வருகின்ற அந்த லாட்டரி சிஸ்டத்தில் அவர்கள் ஒரு முறை எழுதி போட்டார்கள், இதில் ஒருவேளை நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாமே என்று சொல்லி அவர்கள் எழுதி போட்டார்கள். நமக்கு தெரியும், பல லட்சம் பேர் அந்த லாட்டரி விசாவுக்காக முயற்சி எடுப்பார்கள். பாருங்கள் என்ன அற்புதம், எத்தனையோ லட்சம் பேர் அந்த லாட்டரி விசாவுக்காக அப்ளை பண்ணினார்கள். நடந்தது என்ன? இந்த சகோதரி போட்ட அவருடைய பெயர் எடுக்கப்பட்டது. உடனடியாக அவர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் அவர்களுக்கு விசாவை கொடுத்தது. அவர்கள் திடீரென்று இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு மிகவும் நல்ல ஒரு நிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? வறுமை நீங்கியது, துன்பம் நீங்கியது, கவலை நீங்கியது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். நம்மை கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இதை விசுவசிப்போமானால் நிச்சயமாக பரலோகத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை முடிவதற்கு முன்பாக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். நீங்கள் இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே தேவைகளோடும் கண்ணீரோடும் எத்தனையோ சோதனைகளின் பாதையிலே கடந்து போகிறேன், என் கண்ணீரை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி மனவேதனையோடு இருப்பீர்களானால் இந்த பிரார்த்தனை வேளையிலே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இயேசுவே, எனக்கும் நன்மை செய்யும் சுவாமி, என்னுடைய இந்த சோதனைகளில் இருந்து எனக்கு விடுதலை தாருங்கள் ஆண்டவரே என்று இந்த பிரார்த்தனை வேளையிலே இணைந்து கொள்வீர்களானால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவரை விசுவசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் உம்முடைய பரிசுத்த வேத வார்த்தைகளிலே அன்றியும் இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு ஜெபத்திலே இணைந்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்து மன்றாடி பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உம்முடைய கிருபையை கொடுத்து அவருடைய கண்ணீர்களை நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உண்மை உள்ளது. கர்த்தர் அப்படியே விசுவசிக்கிற யாவருக்கும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய
மகிமையை காண்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சகல கிருபைகளினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.